अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத் மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஒரே இரவில் 1000 ஸ்லோகங்களை அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். அந்த ஸ்தோத்திரம்தான் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்று வழங்கப் பெறுகிறது. ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக தெரிவித்து வருகின்ற வேதாந்த தேசிகன் இந்த கிரந்தத்திலே பல பல பத்ததிகளை, அதாவது பல பல பகுதிகளாக அதை அருளி செய்து வருகிறார். அந்த கிரமத்திலே இப்பொழுது நாம் 6வது பத்ததியிலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை பார்க்கிறோம். இந்த 6வது பத்ததி என்கிறது அது ராஜ்யத்தினுடைய அதிகாரத்தை பெற்ற பிற்பாடு பாதுகை இருக்கக்கூடிய நிலைமையை தெரிவிக்கிறது. அதாவது இந்த பத்ததிக்கு அதிகார பரிகிரக பத்ததி என்று பெயர். ராமபிரானிடத்திலிருந்து பாதுகையை பெற்றான் பரதாழ்வான். அதற்கு பிறகு அதை எழுந்தருள பண்ணி கொண்டு வந்தான் அயோத்தியைக்கு. அந்த பெற்றதை சமர்ப்பண பத்ததியிலேயும் அவன் எழுந்தருளி பண்ணி கொண்டு வந்தபொழுது நடந்த நிகழ்ச்சிகள் அது அந்த அடுத்தபடியாக இருந்த பிரதிப்பிரஸ்தான பத்ததியிலேயும் தெரிவிக்கப்பட்டது. இப்பொழுது ராஜ்யத்தை வகிக்கிற நிலைமை, ராஜ்யத்தை ஆளுகின்ற நிலைமை அது தெரிவிக்கப்படுகிறது. அதுதான் அதிகார பரிகிரக பத்ததி என்ற பத்ததி. இப்பொழுது பாதுகா சகஸ்ரத்திலே நாம் 145வது ஸ்லோகத்தை அனுபவிக்கிறோம். முதலிலே இந்த 145வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கப்படுகிறது என்றால், அந்த பாதுகையானது ஒரு பெரிய கீர்த்தி, அதாவது ஒரு புகழை ஏற்படுத்தியது. அதாவது பாதுகா பட்டாபிஷேகம் என்கிறது மிக புகழ்பெற்ற நிகழ்ச்சியாக நடந்தது. கொஞ்சம் ராமனை காட்டுக்கு அனுப்பி வைத்தபடியினாலே ஏற்பட்டிருக்கிற துக்கம் கொஞ்சம் இதனாலே மறைந்தது என்கிறதாக இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார் என்று பார்க்கலாம். ராமப்பிரயாண ஜனிதம் வ்யபனீய சோகம் ரத்னாசனே ஸ்திதவதி மணிபாதரக்ஷே பிருத்வீம் நிஜேன யசசா விஹிதோத்தரீயாம் ஏகாதபத்ர திலகாம் பவதி விதேனா. ராமப்பிரயாண ஜனிதம் சோகம் வ்யபனீயா. ராமபிரான் காட்டிற்கு எழுந்தருளினான் என்ன உடனே அயோத்தியையே பெரிய சோகத்திலே மூழ்கிவிட்டது. அத்தனை பேரும் துக்கத்திலே இருந்தார்கள். பல பேர் மயங்கி மோகித்து கூட விழுந்து விட்டார்கள். எல்லாரும் ரொம்ப வருத்தத்தை எப்படி வெளிப்படுத்துவது என்று கூட தெரியாமல் திண்டாடினார்கள். அதாவது நினைத்து பார்க்க வேண்டும், நாம் அந்த ஒரு நிகழ்ச்சி எப்படி நடந்தது. முதல் நாள் ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் என்று அறிவித்தார் தசரத சக்கரவர்த்தி. அது ஒரு பெரிய ராஜசபையிலே அது அயோத்தியா முழுக்க பரவி விட்டது. அத்தனை பேருக்கும் அவ்வளவு ஆனந்தம். நம்முடைய ராமன் ராஜ்யத்தை ஆளப் போகிறான், ராஜாவாக போகிறான் என்று நினைத்தவாறே அவர்கள் அத்தனை பேரும் ரொம்ப ஆனந்தத்தை அடைந்தார்கள். ஆனால் ஒரே நாளிலே அந்த ஆனந்தம் தலைகீழாக மாறிவிட்டது. என்னால் அது எவ்வளவு துக்கமாக இருக்கும். அப்படிப்பட்ட ராமனுக்கு ராஜ்யம் கிடையாது என்று சொன்னதோடு நிறுத்தி இருந்தால் கூட பரவாயில்லையே, கொஞ்சமாவது ஆறுதலாக இருந்திருக்குமே. ஆனால் என்ன சொல்லிவிட்டார்கள், ராமனுக்கு ராஜ்யம் கிடையாது என்பது மட்டுமல்ல,
அவன் அயோத்தியை விட்டு பிரிந்து கானகத்திற்கு சென்று அங்கே 14 ஆண்டுகள் வசிக்க வேண்டும் என்றென்றோ அந்த கைகேயி வரத்தை கேட்டிருந்தாள். அதனால ராமபிரான் வனத்திற்கு எழுந்தருளினான் என்று கேட்டவுடனே அத்தனை ஜனங்களும் அப்படியே துக்கத்திலே விழுந்து விட்டார்கள். அந்த துக்கத்தை எது போக்குகிறது என்னால் இந்த பாதுகையினுடைய வரவுதான் கொஞ்சம் போக்குகிறது. அதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே இப்படி காட்டுகிறார். ராமப்பிரயாண ஜனிதம் சோகம் யபனியா. ராமனுடைய வனப்பிரயாணம், வனத்திற்கு எழுந்தருள்கிற அந்த பிரயாணம் இருக்கிறது, அதனால் உண்டான சோகம் இருக்கிறது, அது கொஞ்சம் குறைத்தது, அது கொஞ்சம் நீக்கியது. எப்படின்னு கேட்டா, பாதுகை ரத்னாசனே ஸ்திதவதி மணிபாதரக்ஷே. மணிபாதரக்ஷே கல்லழைத்த பாதுகையே, ரத்னாசனே ஸ்திதவசி என்னால் அந்த சிம்மாசனத்திலே அந்த பாதுகை எழுந்தருளியிருந்த சிம்மாசனம் அது எப்படி இருக்கிறது? ரத்னாசனம். ரத்னாசனம் என்னால் நல்ல ரத்தின கற்கள் எல்லாம் இழைத்த ஒரு அற்புதமான சிம்மாசனம் அது. அதாவது ராமபிரான் ராஜ்யத்தை ஆளுகின்ற காலத்திலே எழுந்தருளி இருக்க வேண்டிய சிம்மாசனம் அது. ரத்னாசனே ஸ்திதவதி மணிபாதரக்ஷே. அப்படி பண்ணுகின பொழுது, அந்த ஆசனத்திலே எழுந்தருளின பொழுது என்ன ஆயிற்று என்று கேட்டால், ஒரு பெரிய போர்வை போர்த்தினார் போல பூமிக்கு ஒரு பெரிய வஸ்திரம் பட்டாடை போர்த்தினார் போல ஆயிற்றுன்னார். என்ன காரணம் என்னால், பூமி பூரா அந்த கீர்த்தி புகழ் பரவியது. எதனுடைய புகழ்? பரதாழ்வானுடைய புகழ் என்று சொல்லலாம், அல்லது பாதுகையினுடைய புகழ் என்று சொல்லலாம். என்ன ஆயிற்று அந்த புகழ்? அதை சொல்றார் இந்த இடத்துல. பிருத்வீம் நிஜேன யசசா விகித உத்தரியா. உத்தரீயம் என்னால் மேலே அணிந்து கொள்ளக்கூடிய ஆடை, அதாவது கீழே அணிந்து கொள்ளக்கூடிய ஆடைக்கு நாம் வேஷ்டி என்று சொல்லுகிறோம் அல்லவா. மேலே அணிந்து கொள்ளக்கூடிய ஆடை அது அங்கவஸ்திரம் என்று சொல்லுவார்கள், அதுதான் உத்தரியம். அந்த உத்தரியத்தோடு கூடியதாக ஆயிற்று என்றார். எதனாலே? அந்த கீர்த்தியினாலே, அந்த புகழினாலே என்கிறார். புகழ் ஒரு உத்தரியம் போலே இருந்தது என்று சொல்றார். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, ஏகாத பத்திர திலகாம் பவதி விதேனா. அந்த விகிதோத்தரியாம் என்று தெரிவித்தவர் அடுத்தபடியாக ஏகாத பத்திர திலகாம் பவதி விதேனா. அதாவது அந்த வெண்கொற்ற குடை இருக்கிறது, அது எப்படி இருந்ததுன்னு கேட்டா, அந்த வெண்கொற்ற குடை, அதாவது சிம்மாசனத்திற்கு மேலே ஒரு கொற்ற குடை இருக்கும். அந்த கொற்ற குடையின் கீழே தான் அரசன் எழுந்தருளி இருப்பான். அரசன் வீற்றிருப்பான் அந்த சிம்மாசனத்திலே. இப்பொழுது அந்த சிம்மாசனத்திலே பாதுகை வீற்றிருக்கிறது. அரசனுக்கு பதிலாக அந்த வெண்கொற்ற கொடையும் அங்கே இருக்கிறது. அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டாக்கா, அது அந்த எப்படி இருக்கிறதுன்னா திலகம் திலகமாக இருக்கிறதுன்னு சொன்னார். அதாவது ஏகாத பத்திர திலகாம், அந்த வட்டமாக இருக்கக்கூடிய கொடையானது எப்படி ஆகிவிட்டது? இப்பொழுது அந்த பூமிக்கு ஒரு திலகம் போலே ஆகிவிட்டது என்று இப்படி தெரிவிக்கிறார். அதாவது இதனுடைய தாற்பயத்தை நாம் இப்படி கொள்ள வேண்டும். என்னவென்றால், ஒரு கணவனை இழந்து விட்டால் அவள் மனைவியானவள் என்ன பண்ணுகிறாள்? தன்னுடைய, அதாவது விட்டு பிரிந்த காலத்தில் இந்த உத்தரியமும் இருக்காது, அவர்களுக்கு நெற்றியிலே பொட்டும் இருக்காது. அதனால ராமபிரானை விட்டு பிரிந்தபடியினாலே இந்த பூமி தேவிக்கு என்ன ஆகிவிட்டது? பிருத்திவி, அந்த பூமி தேவிக்கு அந்த உத்தரியமும் இல்லாமல் போய்விட்டது, நெற்றி பொட்டும் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் எப்பொழுது பாதுகை அங்கே வந்து அமர்ந்ததோ, அந்த சிம்மாசனத்தில் வந்து அந்த பாதுகா தேவி அமர்ந்தாளோ, உடனே அந்த சமயத்தில் என்ன ஆகிவிட்டது என்னால், உடனே அதுக்கு ஒரு உத்தரியம் கிடைத்து விட்டது. எந்த உத்தரியம் என்னால், இந்த கீர்த்தியாகிற உத்தரியம், புகழாகிற உத்தரியம் கிடைத்தது. அந்த வெண்கொற்ற கொடையாகிற பொட்டும் கிடைத்து விட்டது என்று இப்படி சொல்லுகிறார் என்று மிக அழகாக நாம் அனுபவிக்கலாம். இப்படி ராமபிரான் அவன் காட்டிற்கு சென்ற வருத்தத்தை ஓரளவு இந்த பாதுகை தான் குறைத்தது என்கிறதை இப்படியாக தெரிவிக்கிறார் இந்த 145வது ஸ்லோகத்தில். அடுத்தபடியாக 146வது ஸ்லோகம். இந்த 6வது ஸ்லோகத்தில் இன்னொரு விஷயத்தை தெரிவிக்கிறார். என்னன்னா, பரதனுக்கே ஒரு சின்ன கெட்ட பெயர் ஏற்பட்டிருக்க வேண்டியது, அது இந்த பாதுகா பட்டாபிஷேகத்தினாலே நீங்கியது என்கிறார். என்னவென்று ஸ்லோகத்தை அனுசந்தித்து பார்ப்போம். ராமாஜ்ஞயா பரவதி பரிகிருஹ்ய ராஜ்யம்
ரத்னாசனம் ரகுகுலோச்சிதமாஸ்ரயந்தி சுத்தாம் பதாவனி புனர்பவதி விதேன ஸ்வாதந்திரியலேஷ கலுஷாம் பரதஸ்ய கீர்த்திம். ராமாஜ்ஞயா ராஜ்யம் பரிகிருஹ்ய, ராமனுடைய நியமனத்திற்கு உட்பட்டவளாய் கொண்டு இந்த ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டார். யார் ஏற்றுக்கொண்டாள் என்றால் பாதுகை தான் ஏற்றுக்கொண்டது. ஹே பாதாவனி, அதாவது ராமபிரானுடைய திருவடிகளை காப்பவளே என்று அந்த பாதுகையை அழைத்து சொல்லுகிறார். ராமா ஆக்ஞயா, ராமனுடைய ஆக்ஞை கட்டளை காரணமாக ராஜ்யம் பரிகிருஹ்யா, ராஜ்யத்தை அடைந்தாய். நீ எங்கே எழுந்தருளி இருந்தாய்? ரகுகுலோச்சிதம் ரத்னாசனம் ஆசிரயந்தி, ரகுகுலத்திற்கு தகுதியான ஒரு ஆசனம் அது. அது ரத்னாசனம். கீழ் ஸ்லோகத்திலையும் அதைத்தான் சொன்னார். ரத்னாசனம், ரத்தினங்கள் எல்லாம் இழைக்கப்பட்ட அந்த ராஜாவுக்கே உரிய சிம்மாசனம் அது. அதை ஆசிரயந்தி, அதை அடைந்தவளாய் கொண்டு நீ எப்படி விளங்கினாய் தெரியுமா பாதுகையே, பாதுகாதேவியே என்று சொல்றார். என்ன சொல்லுகிறார்? சுத்தாம் பதாவனி புனர்பவதி விதேன ஸ்வாதந்திரிய லேச கலுஷாம் பரதஸ்ய கீர்த்தியம். பரதனுக்கு ஒரு சின்ன குறை ஏற்பட்டது. என்ன குறை என்னால் சுவாதந்திரிய லேச கலுஷாம், சுவாதந்திரியத்தினாலே கலங்கி கிடந்தான். சுதந்திரத்தன்மை அது கொஞ்சம் பரதனுக்கு ஏற்பட்டதுன்னு ஒரு க்ஷணம் எல்லாரும் நினைத்து விட்டார்கள். அதாவது என்ன விஷயம்? ராமபிரான் காட்டிற்கு எழுந்தருளி விட்டான். சித்திரக்கூட்டத்தில் இருக்கிறானவன். பரதாழ்வான் கேகை தேசத்திலிருந்து திரும்பி வந்தான். அவனுக்கு இந்த சமாச்சாரம் எல்லாம் தெரியாது. வந்த பிற்பாடு தான் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டான். ராமனுக்கு பட்டாபிஷேக பிரஸ்தாபம் நடந்தது. தன்னுடைய தாயார் போய் அதை கெடுத்து விட்டாள் என்று எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டான். தசரதனும் மாண்டு விட்டார் என்பதையும் தெரிந்து கொண்டான். எப்படியாவது ராமபிரானை அழைத்து கொண்டு வந்து விட வேண்டும் அயோத்திக்கு. மறுபடியும் அவனை அயோத்திக்கு அழைத்து கொண்டு வந்து அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிட வேண்டும் என்று மிகவும் உறுதியோடு பட்டாபிஷேகத்துக்கு வேண்டிய சம்பாரங்களை எல்லாம் கூட எடுத்துக்கொண்டு நேர சித்திரக்கூட்டத்திற்கே சென்று விட்டான். அதுவும் பல தடவை வற்புறுத்தி ராமபிரானை கூப்பிட்டான். ஆனால் ராமபிரான் தகப்பனாருடைய கட்டளையை நான் மீறவே முடியாது, என்ன இருந்தாலும் 14 ஆண்டுகள் நான் வனவாசத்தை முடித்து விட்டுத்தான் திரும்பி வருவேன் என்றெல்லாம் அவர் மிக உறுதியாக சொல்லிவிட்டார். நீதான் ராஜ்யத்தை யாருமே ஆளாம. அப்போ பரதன் என்ன சொல்லுகிறான்? நானும் உம்மோடே வந்து விடுகிறேன், நானும் காட்டுக்கு வந்து விடுகிறேன் என்று. அவனை யார் தடுக்க முடியும்? அப்படி சொல்றான். இல்லை இல்லை, கூடாது, நீ அயோத்திக்கு போய்த்தான் ஆகணும். எல்லாரும் காட்டுக்கு போய்விட்டால் ராஜ்யத்தை யார் ஆளுவது? நீ போக வேண்டும் என்றால் பரதன் முடியவே முடியாது என்று மிகவும் பிடிவாதம் பிடிக்கிறான் பரதாழ்வான். இதை பார்த்த அங்க அயோத்தியாவாசி ஜனங்களெல்லாம் கூட என்ன நினைத்தார்கள்? அடடா, என்ன இப்படி பரதன் பிடிவாதம் பிடிக்கிறானே, இவனுக்கு என்ன சுதந்திரத்தன்மை ஏற்பட்டு விட்டதா? அதாவது ராமன் சொன்னபடி கேட்க வேண்டியவன் பரதன், ராமனுக்கு கீழ்ப்பட்டவன், ராமனுக்கு பிற்பட்டவன், ராமனுடைய தம்பி. என்னால் தமையன் என்ன சொல்லுகிறானோ அதை கேட்க வேண்டும் தம்பி. ஆனால் இப்பொழுது தமையனான ராமபிரான் சொல்வதை பரதன் கேட்கவே மாட்டேன் என்கிறான். நான் நிச்சயமாக அயோத்திக்கு திரும்பி ராஜ்யத்தை ஆள மாட்டேன் என்று சொல்லுகிறான். உடனே இவனுக்கு சுவாதந்திரியம் பிடித்து விட்டது. அதாவது என்ன சுவாதந்திரியம் என்னால் என்ன? சொன்னதை கேட்காமல் தான் பிடித்த பிடிவிலேயே இருக்கிறார் என்று அவருக்கு ஒரு சின்ன கெட்ட பெயர் அந்த சமயத்தில் அப்படி இருந்தது. உண்மையிலே அயோத்தியாவாசி ஜனங்கள் கூட பரதனை பார்த்து கொஞ்சம் குறைய நினைத்திருப்பார்களோ என்னமோ தெரியல. ஆனால் இந்த பாதுகாப்பட்டாபிஷேகம் ஏற்பட்ட பிற்பாடு என்ன ஆயிடுச்சுன்னா, சுத்தாம் புனர்பவதி விதேனா, நன்றாக அவனுக்கு அந்த பிடிவாதமானது ஒரு கெட்ட பெயரை உண்டாக்கி இருக்க வேண்டியது அது தொலைந்து என்ன ஆயிடுச்சுன்னா, பரதஸ்ய கீர்த்தியம் புனர்விதேனா, பரதஸ்ய கீர்த்தி, பரதனுடைய புகழை மறுபடியும் நன்றாக வெளியிட்டது. எப்படி வெளியிட்டது? அடடா, இப்படி ஒருவேளை பரதாழ்வான் பிடிவாதம் பிடிக்கவில்லை என்றால் ராமபிரான் இந்த பாதுகையை கொடுத்திருப்பனா என்று எல்லோரும் அந்த பரதனுடைய பிடிவாதத்தை இப்பொழுது கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்லும்படியாக இந்த ஸ்லோகத்தில் பரதனுக்கு ஏற்பட்ட அந்த சுவாதந்திரியம் என்கிற கெட்ட பெயரை நீக்கி அவனுக்கு ஒரு புகழையும் உண்டாக்கி விட்டது இந்த பாதுகை என்று இந்த ஸ்லோகத்தில் மிக அற்புதமாக தெரிவித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।